8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸசைஸ் 6.1ல் 8th சம். ஸோ கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்க்கு பை சார்ட் வரையணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம அந்த பை சார்ட்டை அந்த ஆங்கிளை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வேல்யூக்கு நம்ம பை சார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள், அதாவது கோணம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலமை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேப்லர் காலமில் கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய ஹெட்டிங், அதாவது பர்டிகுலர்ஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் பர்சன்டேஜ், சென்ட்ரல் ஆங்கிள். சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மேலே எடுத்து எழுதணும், டிவைடட் பை இதோடைய டோட்டல். ஸோ அப்போ இதோடைய டோட்டல்ன்றது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் நீங்கள் போட்டுக்கிறோம். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 70, 85, 90, 100. ஸோ டோட்டல் பர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100%. அப்போது அதை தான் நம்ம கீழே எடுத்து போடுவோம். இன்டூ சென்ட்ரல் ஆங்கிளுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ இந்த கால்குலேஷன் எப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, கீழேக்கு ஒரு தடவை மேலே ஒரு தடவை தான் கேன்சல் பண்ணும். இங்கே அடிச்சுட்டு இங்கேயும் அடிக்கக்கூடாது. ஸோ அப்போ இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கீழே 1 வந்ததுன்னா டிவிஷன் பார்ட் இஸ் ஓவர். அப்போ மீதி மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 × 36. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180. இது ஆங்கிள்ன்றதுனால டிகிரியில் தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட். ஸோ கீழே ஒரு 0, மேலே ஒரு 0. நான் இங்கே அடிச்சிருக்கேன், நீங்கள் வேணும்னா இதையும் கூட அடிச்சுக்கலாம். அப்புறமா இதை நான் அடிக்கிறேன். ஸோ அப்போ கீழே 1 வந்ததுன்னா டிவிஷன் ஓவர். ஸோ லெஃப்ட் ஓவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 × 36. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 72 டிகிரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 நான் கேன்சல் பண்ணுறேன். பட் ஆனால் இங்கே எதுவும் எனக்கு ஜீரோஸ் கேன்சல் ஆகலை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 5 3s are 15, 5 2s are 10. அதே மாதிரி 2 1 36 2 டேபிளில் போகும். ஸோ 2 1s are 2, இது 18 டைம்ஸ் போகும். ஸோ 3 × 18 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 டிகிரி அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 0, மேலே ஒரு 0. அகெயின் 5 1s are 5, 5 2s are 10. இந்த 2வையும் இந்த 36ஐயும் நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 18s are 36. அப்போ 1 × 18 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 18 டிகிரி. அடுத்தது பாருங்கள், கீழே ஒரு 0, மேலே ஒரு 0, திரும்ப இங்கே மேலே ஒன்றுத்துக்கு கீழே 1. ஸோ டிவிஷனில் 1 வந்ததுன்னா டிவிஷன் பார்ட் இஸ் ஓவர். ஸோ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 × 36. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 36 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது டோட்டல் பர்சன்டேஜ். அதே மாதிரி இந்த ஆங்கிள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சென்ட்ரல் ஆங்கிள் மொத்தமாக நம்ம ஒரு சர்க்கிளோடைய டோட்டல் ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம எப்படி பை சார்ட் வரைகிறதுன்றதை பார்ப்போம். ஸோ நான் ப்ரீவியஸ் சம்மில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வந்துட்டு காம்பஸை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த காம்பஸில் சென்டர் பாயிண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு சர்க்கிளோட சென்டராக வச்சுக்கலாம். ஸோ சர்க்கிளோடைய அளவு பார்த்தீங்கன்னா சின்னதோ பெருசோ இட் டிபெண்ட்ஸ். இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு வரைஞ்சிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ அந்த 180 டிகிரி எப்படி நம்ம மார்க் பண்ணலாம்? ஸோ இந்த ஆங்கிளை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சென்டர் லைனும் இந்த லைனும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 180 டிகிரின்றது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன். நான் எப்பவுமே என்ன சொன்னேன்னா இந்த பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸை தான் நம்ம பார்க்கணும். அப்போ 180 டிகிரின்றது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. ஸோ இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சென்டர் வழியாக போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாகத்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ 180 டிகிரியை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸோ 180 டிகிரியை நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ இந்த ஆங்கிளை 180 டிகிரின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிப்போம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், கடிகாரமுள் எதிர் திசையில் போகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ சென்டர் பாயிண்ட்டில் அப்படியே வச்சுருங்க. லாஸ்ட்டாக லிங்க் ஆன லைனோட இந்த ப்ரொட்ராக்டர் லைனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டோட சேர்த்துட்டு இப்போ அடுத்தது என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 72 டிகிரி. ரைட்டுங்களா? அப்போ அந்த 72 டிகிரின்றது என்னவோ அந்த 70 உள்ளே இருக்கிறதா நம்ம பார்ப்போம். 70க்கு அப்புறமா ஒரு 2 லைன். ஸோ 72வை நம்ம மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை 72 டிகிரின்றதை நோட் பண்ணிப்போம். இப்போ லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ப்ரொட்ராக்டர் சென்டர் லைனில் வைங்க. லாஸ்ட்டாக போட்ட லைனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேர்டாக நமக்கு கிடைச்ச வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 டிகிரி. சரிங்களா? அப்போ உள்ளே இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ 54 டிகிரின்றது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 50 லைன் இங்கே இருக்குது, அதுலேருந்து ஒரு 4 லைன் தள்ளி 4 பாயிண்ட் தள்ளி. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைனை ட்ரா பண்ணலாம். உடனேவே ஆங்கிள் எடுத்து வரைஞ்சிக்கோங்க. ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 54 டிகிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட லைனில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ப்ரொட்ராக்டர் சென்டர் ப்ளஸ் இந்த பாயிண்ட்டு அப்புறம் இந்த லைன் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்த ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 டிகிரி. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டில் 18 டிகிரி, அதாவது 10லேருந்து 8 பாயிண்ட்ஸ் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைனையும் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 டிகிரி. அப்போ கண்டிப்பாக லாஸ்ட் ஆங்கிள் என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 36 டிகிரியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ 35 + 1 36 டிகிரியில் கரெக்டாக வந்து முடியும். ஸோ இப்போது
இதோடைய வேல்யூஸ் என்னென்னன்றதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸ் என்னென்னன்றதை நம்ம நோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த கொஸ்டின்லேயே 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ரெண்ட்டுன்றது அமௌண்ட்டில் கொடுத்துட்டாங்க. ரெண்ட் வந்துட்டு 6000 ருபீஸாக இருந்ததுன்னா அவங்க எஜுகேஷனுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஸோ ரெண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா 6000 கொடுத்துட்டாங்க. சரி, நமக்கு டோட்டல் இன்கம் எவ்வளவு அல்லது டோட்டல் செலவு எவ்வளவு அப்படின்றது தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15%. அப்போ 15% ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதில் 15% எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு 6000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அப்போ அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 15%னா 15/100 ஆஃப்னா இன்டூன்னு சொல்லிட்டு அர்த்தம். மொத்தமாக எவ்வளவு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தெரியாது. அதனால் நம்ம ஷார்ட் ஃபார்மில் டிஇன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 6000. எனக்கு இந்த டோட்டல் வேணுன்றதுனால இதை ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும், இதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிள். நீங்கள் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். பெட்டர் ஆப்ஷன் இதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 5 3s are 15. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5 12s are 16 வந்துடும். இங்கே 2 0 எக்ஸ்ட்ராவாக வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நீங்கள் எதை வேணாலும் கேன்சல் பண்ணலாம். இதையும் 5 டேபிளையும் கேன்சல் பண்ணலாம், இல்லை இதையும் கூட கேன்சல் பண்ணலாம். அது உங்கள் சாய்ஸ். நான் இதையும் திரும்ப என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 3 1s are 3, 3 4s are 12, 2 0 எக்ஸ்ட்ரா. அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 400 into 100ன்னு இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 0 1 2 3 4. அதாவது மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹40,000. இப்போ அந்த 40,000 ரூபாயில் தான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதிலே கொஸ்டின் கண்டினியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் ரெண்டுக்குன்னு செலவு பண்ணியிருக்காருன்னா படிப்புக்கு எஜுகேஷனுக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, அதுவும் நம்ம எதை வச்சு தான் எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா 20%. இப்போ இந்த ஆங்கிள்ஸ்லாம் கண்டுபிடிச்சது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பை சார்ட்டுக்காக மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை நம்ம இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ண மாட்டோம். பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். இப்போ 20% எஜுகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது 20/100 ஆஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டூ தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்த செலவில் 20% அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லைன்ற ஒரு வார்த்தை வர்றதை நம்ம என்னவா யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 40,000. இப்போது கீழே 2 0 மேலே 2 0 கேன்சல் பண்ணுறோம். அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 into 400. அப்போது 2 4s are 8, பின்னாடி 3 0 போட்டுக்கோங்க. அப்போ எஜுகேஷனுக்குன்னு அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் 8000 செலவு பண்ணுறாங்க. இப்போ டோட்டல் சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த டோட்டல் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பர்சன்டேஜ் என்ன கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 100%ன்னு சொல்லிட்டு கிடச்சிது. அப்படின்னா 100% அவர் வாங்கின சம்பளத்தில் மொத்தத்தையும் அவர் செலவு பண்ணிட்டார். அப்போ செலவுன்றதை நம்ம இங்கே என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 செலவு. அதே 40,000 தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வருமானமும் கூட. ஸோ டோட்டல் சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 40,000 rupees. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எஜுகேஷனை விட ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ ஃபுட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு பர்சன்டேஜ் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 50%. இது சதவீதத்தில் இருக்குது. அப்போ அது கேஷாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50/100 ஆஃப்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இன்டூ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40,000. இதில் எக்ஸ்பெண்டிச்சரும் சரி இன்கமும் சரி ஒன்று தான். அதாவது செலவு மற்றும் வருவாய் ரெண்டுமே ஒரே மாதிரியான அளவு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கீழே 2 0க்கு மேலே 2 0 கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 into 400. ஸோ 5 4s are என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 20, மீதி 3 0. ஸோ அப்போது 20,000 ரூபாய் கிட்டத்தட்ட எதுக்கு செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு செலவுக்கே உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் ஆயிடுது. ஓகேங்களா? எஜுகேஷன் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் எஜுகேஷன். எஜுகேஷனுக்கு மொத்தம் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய். ஸோ அப்போ எஜுகேஷனுக்கு எவ்வளோ ரூபாய் 8000 ரூபாய். இப்போது சாப்பாட்டுக்கு அவர் 20,000 ரூபாய் செலவு பண்ணுறாரு, படிப்புக்கு 8000 ரூபாய் செலவு பண்ணுறாரு. என்ன கேள்வின்றதை புரிஞ்சுக்கோங்க. சாப்பாடு எஜுகேஷனை விட சாப்பாடுக்கு எவ்வளவு ஜாஸ்தியாக செலவு பண்ணுறாரு அப்படின்னா அந்த கொஸ்டினில் இருக்கிற லைனையும் எடுத்து எழுதிக்கோங்க. அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் தி ஃபுட் தேன் எஜுகேஷன். படிப்பை விட சாப்பாட்டிற்கு அவர் செய்யக்கூடிய செலவு என்னென்னா என்ன பெரிய வேல்யூவோ அதை மேலே எடுத்து போட்டுக்கோங்க. மைனஸ் சின்ன வேல்யூ. எப்பவுமே இந்த ரெண்டாவது எழுதக்கூடிய வேல்யூவை ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து தான் எடுத்து எழுதணும். அப்போது 8000ன்றதை நீங்கள் பின்னாடியிலேருந்து எழுதி எடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 20ல் 8 போச்சுன்னா 12,000 ரூபாய் அவர் எக்ஸ்ட்ராவாக சாப்பாட்டுக்கு படிப்பை விட ஜாஸ்தியாக செலவு பண்ணுறாரு. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.